ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 29ஆம் தேதி ஆடி 13ஆம் நாள் புதன்கிழமை அன்று ஆடி மாத பௌர்ணமியானது வருகிறது. இந்த பௌர்ணமி நாளில் இருந்து மிதுனம் ராசி நேயர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகிறது, என்ன மாதிரியான திருப்பங்கள் காத்திருக்க, உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க படிப்படியாக இந்த வீடியோ மூலம் நிச்சயமா தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் நீங்க நடந்து கொள்ளலாம். அதற்கு முன்னாடி இந்த ஆடி பௌர்ணமி என்று நீங்க இந்த மாதிரி வழிபாடு செஞ்சீங்கன்னா என்ன பலன் கிடைக்கும் என்பதையும் நீங்க பாருங்க. இந்த ஒரு வழிபாட்டை நீங்க செய்து வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நினைத்து பார்க்காத அளவிற்கு மாற்றத்தை நீங்க எதிர்பார்க்க முடியுங்க. இந்த ஆடி பௌர்ணமி அன்று சிவபெருமானுக்கு திறத்துப்பால் அபிஷேகம் செய்து கருப்பு பட்டாடை 100 முத்துகள் கோர்த்த மணிமாலை கரு ஓமுத்தம் பூமாலை அணிவித்து மூங்கில் அரிசி பாயாசம் படைத்து வழிபட்டு வந்தீங்கன்னா எப்பேற்பட்ட பகையா இருந்தாலும் விலகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று விரதம் இருந்து விளக்கேற்றி வழிபடுவதால் நற்பலன்களை நிச்சயமா உங்க வாழ்க்கையில அடைய முடியுங்க. இந்த ஆடி மாத பௌர்ணமியில விளக்கேற்றி வந்தீங்கன்னா வளமும் நலமும் பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பௌர்ணமி விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்னு தெரியாதவர்கள் கண்டிப்பா தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு கடைபிடிங்க. பௌர்ணமியில பொதுவாகவே என்ன செய்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அம்மன் வழிபாடு செய்வாங்க. அம்மனுக்கு கோவில்களில் சிறப்பு பூஜை செய்வாங்க. அம்மன் கோவில்களில் விளக்கு பூஜை கூட செய்வாங்க. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அன்னதானம் கூட செய்வாங்க. இந்த பௌர்ணமி அன்று விரதம் முறை நீங்க கண்டிப்பா கடைபிடிக்கலாம். பகல் முழுவதும் உணவு உண்ணாமல் விரதத்தை நீங்க மேற்கொள்ளலாம். மாலையில் கோவில்கள் அல்லது வீட்டில் வழிபாடு மேற்கொண்டு நீங்க உணவு உண்டு உங்களுடைய விரதத்தை கண்டிப்பா நிறைவு செய்து கொள்ளலாங்க. இந்த வழிபாட்டின் போது அம்மன் குறித்த பாடல்கள் ஏதாவது தெரிந்தா பாடலாம், இல்ல கேட்க கூட நீங்க செய்யலாம். இந்த ஆடி மாதத்தில் பௌர்ணமியானது பொதுவாகவே உத்திராட நட்சத்திரத்தில் வருகிறது. ஆடி பௌர்ணமி அன்று திருமாலை வழிபாடு செய்வது இன்னும் சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்றைய தினத்துல விளக்கேற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா பதவி உயர்வு உங்களுக்கு கிடைத்திடும். குடும்பத்தில் வளர்ச்சியும் அமைதியும் கிடைக்குங்க. புண்ணிய காரியங்கள் உங்களுக்கு நீங்க செய்து வந்தீங்கன்னா கண்டிப்பா இதன் மூலம் பெரிய மாற்றங்கள் தேடி வரும். அது மட்டும் இல்லாமல் புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கிரிவலம் ஏன் இந்த பௌர்ணமியில செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவாகவே பௌர்ணமியில கிரிவலம் செய்வது சிறப்பானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மலையினை சுற்றி வருவதால் மனதிற்கு அமைதியும் உடலுக்கு ஆரோக்கியமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூட்டமாக பாடலை பாடிக்கொண்டு சுற்றும் போது ஆன்ம பலமும் தேக பலமும் அதிகரிக்கும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நிறைய லட்சக்கணக்கான பக்தர்கள் இன்றைய அளவும் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை கோவிலுக்கு நேரில் சென்று கிரிவலத்தை இன்றைய அளவும் கடைபிடித்து வராங்க. ஏன் இந்த கிரிவலத்தை இவ்வளவு கடைபிடிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பௌர்ணமி நாளில் நீங்க கிரிவலம் சென்று வந்தீங்கன்னா மனதார சிவபெருமானை நினைத்து உங்களுடைய வேண்டுதலை வைத்து நீங்க வழிபட்டு வரும் பொழுது கண்டிப்பா அடுத்த முறை வருவதற்குள் உங்களுடைய வேண்டுதல் நிச்சயமா நிறைவேறும். திருவண்ணாமலையில நீங்க காலடி பதித்தாலே கண்டிப்பா நினைத்த விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விஷயங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா பக்தர்கள் இன்று அளவு மனதார நம்பி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான வழிபாடு, ஒரு முக்கியமான விஷயமாகவும் பார்க்கப்படுகிறது. உங்களால முடிந்தால் இதுவரை திருவண்ணாமலை கோவிலுக்கு சென்று கிரிவலம் செல்லாத நபர்களா இருந்தீங்கன்னா முதல்ல கிரிவலம் சென்று வாருங்க. அதன் பிறகு உங்க வாழ்க்கையில வரக்கூடிய மாற்றத்தை நீங்க கண்கூடா பார்க்க முடியுங்க. இந்த ஆடி பௌர்ணமி நாளில் மறக்காம சிவபெருமானை வழிபட்டு வாருங்க. இந்த ஆடி பௌர்ணமி நாளில் இருந்து மிதுனம் ராசி நேயர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு என்பதை இப்ப நம்ம பார்க்கலாம். இந்த ஆடி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் புதன் உங்களுடைய ராசியிலே சென்றிருக்கிறார். உச்சம் பெற்ற குரு தனஸ்தானத்தில் சூரியனோடு இணைந்து இருக்கிறார். இதனால பாத்தீங்கன்னா இல்லத்தில் பல நல்ல சம்பவங்கள் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வருமானம் திருப்திகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீங்க. சுப செய்திகள் நல்லபடியாக வந்து சேரலாம். பிள்ளைகளின் முன்னேற்றம் கருதி நீங்க எடுத்த முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றிகள் கிடைத்திடும். தொழிலில் புதிய பங்குதாரர்கள் உங்களுக்கு வந்து இணையலாம். அதனுடைய விளைவாக வியாபாரம் விருத்தி அடையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. பெரிய செவ்வாயின் ஆதிக்கியத்தால் சொத்துகள் விற்பனை ஆகக்கூடிய சூழலும் இருக்கிறது. புதிய சொத்துகள் வாங்கக்கூடிய அமைப்பும் உங்களுக்கு இருக்கிறது. இந்த நேரம் பார்த்தீங்கன்னா அதாவது புத ஆதித்ய யோகமானது உருவாகிறது. இதனால பார்த்தீங்கன்னா உச்ச குரு உங்களுடைய ராசியில இணைவதால் எதிர்பாராத புதிய திருப்பங்கள் உங்க வாழ்க்கையில ஏற்படும்.
அரசு வழியில ஆதாயங்கள் கூட கிடைக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி எதிர்பார்க்காத நிறைய விஷயங்களை நீங்க நிச்சயமா அடைய முடியும். எது நினைத்தாலும் கைகூடி நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. குடும்பத்தில் நீண்ட நாட்களாக நடைபெறாத சுப காரியங்கள் நிச்சயமா நடைபெறும். தொழிலில் புதிய யுக்திகளை கையாளக்கூடிய சூழலும் இருக்கிறது. இதனுடைய விளைவால் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமை குறையக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கிறது. நீண்ட தூர பயணங்களால் நன்மை உங்களுக்கு கிடைத்திடும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரத்தை இந்த நேரம் உங்களுக்கு வந்து சேர்ப்பாங்க. பிள்ளைகளின் கல்வி சம்பந்தமாகவோ வெளிநாடு சம்பந்தமாகவோ நீங்க எடுத்த முயற்சி கண்டிப்பா கைகூடி நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய ராசிக்கு 6, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் உங்களுடைய ராசிக்குள் அடியெடுத்து வைப்பதால் உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்குங்க. இதுவரை தாமதப்பட்டு வந்த பதவி உயர்வு தானாக வந்து சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களில் இருந்து பணிபுரிய அழைப்புகள் கூட வரலாங்க. வியாபாரம் வெற்றி நடைபெறலாம். அது மட்டும் இல்லாமல் வாங்கிய கடனை கொடுக்க முடியவில்லையே, கொடுத்த கடனை வாங்க முடியவில்லையே என்று நினைக்கக்கூடிய நேயர்களுக்கு இந்த நேரம் கொடுக்கல் வாங்கல் விஷயம் சீராக நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய ஒரு அவசியமே கிடையாது. நினைத்தது கண்டிப்பாக நடந்திடும். வாகன மாற்றம் செய்வதற்கு ஏதாவது வாய்ப்புகள் உருவாகலாம். தொழிலில் குறுக்கீடாக இருந்தவர்கள் இந்த நேரம் தானாகவே விலகி செல்லக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல பொறுப்பு நீங்க நினைக்காத நேரத்துல உங்களுக்கு தெரிய வரும். உங்களுடைய ராசிக்கு 3, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிர பகவான். இவர் உங்களுடைய ராசியில இந்த நேரம் நிச்சயமாக பெறுவது அவ்வளவு நல்லதல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதிய முயற்சிகளை வெற்றி கிடைப்பது அரிது. பூமி சம்பந்தமான பிரச்சனை மீண்டும் தள்ளி தூக்கும். பாக பிரிவினை செய்து கொள்வது மேலும் தாமதப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி முயற்சிகள் செய்து வந்தீங்கன்னா ஏதாவது ஒரு தடை நிச்சயமாக ஏற்படும். வியாபாரத்தில் வேலையாட்களின் மாற்றத்தால் கண்டிப்பா வேகங்கள் அதிகரிக்கும். எதையும் திட்டமிட்ட செய்ய முடியாத ஒரு சூழல் கூட சில நேயர்களுக்கு உருவாகலாம். பொது வாழ்வில் உள்ள நேயர்களுக்கு வீண் பழி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இதனால கவனமா செயல்படுங்க. இந்த நேரம் பார்த்தீங்கன்னா பிறரிடம் நம்பி ஒப்படைத்த பொறுப்புகளால் பிரச்சனை அதிகரிக்கும். மிகுந்த கவனத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாராட்டு புகழும் கூடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு இந்த நேரம் நினைத்து பார்க்காத மகிழ்ச்சி ஏற்படலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நினைத்து பார்க்காத உயர்வு ஏற்படும். கலைஞர்களுக்கு புதிய திருப்பங்கள் உண்டாகலாம். மாணவ மணிகளா இருந்தீங்கன்னா கல்வியில அக்கறை செலுத்து வந்தீங்கன்னா நல்ல மாற்றம் உங்களுக்கு தேடி வரும். பெண்களுக்கு இல்லத்துல நல்ல ஒரு மாற்றம் உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பொருளாதாரத்தில் நிறைவு உண்டாகலாம். ஸோ இந்த காலகட்டம் மிதுன ராசினியர்களுக்கு ஒரு பாசிட்டிவான பலனை கொடுத்திருக்கக்கூடிய அற்புதமான காலகட்டங்க. ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த ஆடி பௌர்ணமியுடைய தாக்கத்தால் மிதுன ராசினியர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு என்பதை பார்த்துருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.